கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு பரிதாபமான ஒரு பதிவை நம்ம பார்க்க போகிறோம். விசேஷமாக யூதனை பற்றி தான். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இந்த இஸ்லாமியர்கள் எப்போ பார்த்தாலும் இந்த யூத வெறுப்பு கலாச்சாரத்தையே, யூத வெறுப்பு உபதேசத்தை, பிரச்சாரத்தையே அதையே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இது இப்போ மட்டும் இல்லை, இது கிட்டத்தட்ட 1400 வருஷமாக இதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால், இந்த இஸ்லாமியர்களுடைய கண்மணி நாயகம் ஒருத்தர் இருக்காப்புல. அவர் வாழ்ந்தபோது வெறும் 23 வருஷம் தான் நபியாக இருந்திருக்காப்புலையாம். இந்த 23 வருஷத்துல 86 யுத்தம் செஞ்சிருக்காப்லையாம். 23 வருஷத்துல 86 யுத்தம் செஞ்சு விட்டாப்லையாம். அப்போ அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த நபியாக இருந்த காலம் எல்லாம் பண்ண போதனைகள் ஆகட்டும், பிரச்சாரங்கள் ஆகட்டும், எல்லாமே யூத வெறுப்பு பிரச்சாரம் தான், யூத வெறுப்பு உபதேசம் தானா. குரான் முழுசும் எங்கே பார்த்தாலும் யூத வெறுப்பு தான். அதே போல் ஹதீஸ்கள் எடுத்தாலும் அதை 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 பார்த்தாலும் பரிதாபம் தான். எங்கே பார்த்தாலும் யூதேன் பண்ணி, எங்கே பார்த்தாலும் யூத வெறுப்பு கலாச்சாரத்தையும் யூத வெறுப்பு பிரச்சாரத்தையும் தான் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதனால அதை படிக்கும் பொழுது இயற்கையாகவே அந்த புண்ணிய மதத்தில் பிறக்கிற எல்லாருக்குமே ஏதாவது இயற்கையாகவே பிறக்கும் பொழுதே அவங்களுக்கு யூத மேலே பயங்கரமான வெறுப்பு உண்டாகுமா. அதனால யூதன் அப்படிங்கிற பேரை கேட்டாலே, யூதர்களை கண்டாலே அவங்களால பொறுத்துக்க முடியாதான். அந்த அளவு அதுதான் அவங்களுடைய ஒரு பரிதாப நிலைமை. அதனால அதை பார்த்து நம்ம பரிதாபப்படுறோம். ஆனால் இந்த யூத வெறுப்பு கலாச்சாரம் இந்த இஸ்லாமியர்களையும் தாண்டி கம்யூனிசவாதிகள்கிட்ட எல்லாம் போயிருக்கு. அதையும் தாண்டி இப்போ கிட்டத்தட்ட ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் வரைக்கும் போய் சேர்ந்துருச்சான். எல்லைகளையெல்லாம் தாண்டி, அதுவும் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற ஐக்கிய நாட்டு சபையால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில், மனித உரிமை கழகம். இது கிட்டத்தட்ட 2006 தான் ஆரம்பிச்சிருப்பாங்க போல இருக்கு. இந்த 2006 ஆரம்பித்து வருஷத்தில் ஒரு 3 தடவை 4 தடவை தான் ஒன்றா கூடுவாங்களாம். ஆனால் ஒன்றா கூடுனாலும் காலையில் ஆரம்பித்தாங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் இதே வேலை. யூதனை பற்றி பேசாமல் அவங்க மீட்டிங்கை ஆரம்பிக்கவும் மாட்டாங்களாம். யூதனை பற்றி பேசாமல் மீட்டிங்கை முடிக்கவும் மாட்டாங்களாம். இதுதான் பாருங்க. என்கிட்ட யூதன் ஐயோ சம்பாதிச்சு விட்டான், பார்த்தீங்களா, அவன் அதை செய்கிறான், இதை செய்கிறான், அந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிட்டான், விரிவாக்கிட்டான். இதே தான் அவங்களுக்கு இதே தான் வேலை. அப்படி இருக்கும்போது இப்போ உலக நாடுகளே இப்போ யூதனுக்கு விரோதமாக இருக்குது. அப்போ உலக நாடுகளே யூதனுக்கு விரோதமாக இருக்கும் பொழுது இப்போ அட்லீஸ்ட் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலாவது சரி ஒரு நடுநிலையான ஒரு விஷயத்தை பார்க்கணுமா இல்லையா? சரி, உலகமே சொல்லட்டுமே யூதன் இது பண்ணுறான் அது பண்ணுறான்னு, சரி உண்மைத்தன்மை என்னதான் அப்படிங்கிறதே இவங்க பார்க்குறதும் கிடையாது. ஆனால் கடைசியில் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலும் யூதனை கைவிட்ட ஒரு பரிதாப நிலைமையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்கும்போது உண்மையிலே யதார்த்தமாக யூதன் மேலே ஒரு பாசமே உண்டாகும். அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த உலகமே யூதனை வெறுத்துக்கிட்டு இருக்கு. அது வேதாகமத்தினுடைய வசனத்தின்படி கடைசி நாட்களில் இஸ்ரவேலுக்கு விரோதமாக, எருசலேமுக்கு விரோதமாக உலக நாடுகள் கூடிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்பட்ட வசனம் தான் அது என்ன ஞாபகம் வருது. அதனால முதல்ல இந்த வீடியோ கிளிப்பை நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துட்டு கொஞ்சம் அதை நம்ம விளக்கமாக பார்ப்போம். இந்த புண்ணியவதிக்கு நான் வச்சிருக்க பேர் எசபேல். ஏன்னு கேட்டால் யூத வெறுப்பு கலாச்சாரத்தை எசபேல் அப்படிங்கிற ஆவிய உடையவங்க தான் அதிகமாக பேசுவாங்க. அது எல்லா கட்சியிலையும் சரி, சினிமா துறையிலையும் சரி, அரசியல்லையும் சரி, அங்கேயும் ஒவ்வொரு எசபேல் இருக்கும். அந்த எசபேல் எப்போ பார்த்தாலும் யூத வெறுப்பு கலாச்சாரத்தையே பேசிக்கிட்டு இருக்கும். அப்போ யூத வெறுப்பு கலாச்சாரத்தை பேசிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது ஒரு எசபேலால் பிடிக்கப்பட்ட எசபேலின் ஆவி அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த எசபேல் அப்படி என்னதான் செஞ்சிருக்கு, என்னதான் யூதர்களை பற்றி இஸ்ரவேலை பற்றி சொல்லுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துட்டு கடைசியில் இவர் அதுக்கு ரிப்ளை கொடுத்துருக்காப்புல, ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காப்புல. அப்போ இதை கேட்டதுமே மானக்கேடாகி போய் முழிச்சுக்கிட்டு இருக்கு இந்த அம்மா. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால முதல்ல இருந்து நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த வீடியோ கிளிப்பை பார்ப்போம், அதுக்கு எடுத்துகிட்டு விளக்கமாக பார்க்கலாம். Israel is responsible for one of the cruelest genocides in modern history. At the same time, since October 2023, the Tel Aviv Stock Exchange has soared by 213% in US dollars, amassing $225.7 billion US dollars in market gains, including $67.8 billion in the last month alone. One people enriched, one people erased. Member states must impose a full arms embargo on Israel, suspend all trade agreements and investment relations. The League of Arab States appreciates the Special Rapporteur for her bold and courageous report. Anti-Semites are those who support the genocidal government. Why
does the genocide continue? Because it is profitable, says the report. The method used by US and European companies used to finance Hitler continues to be used today. The attacks against Gaza is a genocidal war. This regime understands no language but the language of force, not the language of law, nor the voices of civilized nations. And I now call the United Nations Watch. Mr. President, is today's report balanced? Israel is accused of genocide 68 times. Now, on October 7th, the world saw Hamas start a war by invading Israel, firing thousands of rockets, massacring 1,200 people, including families and little children in their homes. Hamas pledged to do it again. Israel has been fighting a just war against a terrorist army which cynically embeds itself among civilians. Ms. Albanese, war is not genocide. But in your report, there's no war at all. It's only about Israel. We ask, why does your report never mention once the October 7th invasion and massacre, or even the word Hamas? Why does your report never once mention Hezbollah on October 8th? Joining Hamas's war, they began firing thousands of missiles at Israel. Why does your report never once mention the Islamic Republic of Iran, which armed and trained its proxies and orchestrated the attacks, which itself fired hundreds of missiles at Israel? They openly call for genocide against the Israeli people. Why didn't you find reason to mention them once? Distinguished delegates, this report is an inversion. Silence on aggressors, openly pursuing genocide, and demonization for democracy, defending its people from a multi-front war. Ms. Albanese, do you now understand why a Swiss university canceled your panel this week for lack of balance? Mr. President, on April 1st, you released the report of the UN investigation, which found that the rapporteur's trip in Australia was funded by external groups. Ms. Albanese, will you release the documentation? Who funded you? We will continue then with the next speaker. இப்போ நம்ம விளக்கமா பார்ப்போம். Israel is responsible for one of the cruelest genocides in modern history. ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. எல்லாரும் ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் அக்பர் சுபான் அல்லான்னு தான் ஆரம்பிப்பாங்க. இந்த புண்ணிய மதத்தை சேர்ந்தவங்களும் சரி, அதை ஆதரிக்கிறவங்களும் சரி. ஆனால் இப்போ இப்போ அவங்க அதெல்லாம் விட்டாங்க. இப்போ அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறத விட்டாங்க, சுபான் அல்லான்னு சொல்கிறதையும் விட்டாங்க. விட்டு ரொம்ப காலமாக பிரி பாலஸ்தீன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதையும் விட்டுட்டாங்க, பிரி பாலஸ்தீன். இப்போ ஜெனசைடு பண்ணுறான்னு தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வையும் தூக்கி ஓரம் நிறுத்திட்டு இப்போ இஸ்ரேல் ஜெனசைடு பண்ணுறான். அதுதான் அவங்களுடைய ஸ்லோகமே. இன்னைக்கு உள்ள இஸ்லாமியர்களுடைய பரிதாப நிலைமை என்ன அப்படின்னா, அவங்க காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் இதே தான் பேச்சு. இஸ்ரேல் ஜெனசைடு பண்ணுறான், ஐயோ இனப்படுகொலை பண்ணுறானே அப்படின்னு அதையே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்களே தவிர, வீடியோவில் கமெண்ட் அடித்தாலும் அப்படி தான் அடிக்கிறாங்க. சரி, இப்போ இந்த புண்ணியவதியும் ஆரம்பமே இதுதான், ஜெனசைடு பண்ணுறான், இஸ்ரேல் ஜெனசைடு பண்ணுறான் ஆரம்பிச்சிருச்சு. Since October 2023. அக்டோபர் 2023. அடாடாடாடா. அப்போ இந்த அம்மா, நான் நினச்சேன் இந்த அம்மா அப்படியே இஸ்ரேலில் என்னென்ன கொடுமை நடந்துச்சு அக்டோபர் 2023 அதை சொல்ல போகுது போல இருக்குது. என்கிட்ட ஹியூமன் ரைட்ஸில் இருக்கிறவங்களாச்சே, அவங்க விஷயத்தை எல்லாம் எந்த நாட்டு பிரச்சனை இருந்தாலும் வீட்டு பிரச்சனை இருந்தாலும் நடுநிலையை தான் பார்ப்பாங்க. அதனால அக்டோபர் 2023 என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ல போகுதுன்னு நான் நினச்சா, இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். The Tel Aviv Stock Exchange has soared by 213% in US dollars, amassing 225.7 billion US dollars in market gains, including 67.8 billion in the last month. அப்படி போடு. அதிசயம் தான் அதிசயம், அதிசயத்திலே அதிசயம். என்ன அப்படின்னா, அதாவது 2 வருஷமா யூதன் ஹமாஸோட, ஹெசபுல்லாவோட, ஈரானோட, ஹூதியோட மல்டி வாரில் இருக்கிறான். அப்போ அவங்க எல்லாம் இவங்க இருந்து ஏவுகணையை விட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 வருஷமாவே கிட்டத்தட்ட 100கணக்கான ஜனங்கள் இஸ்ரேலில் செத்து போயிருக்கிறாங்க. ஆனால் போன மாதத்தில் மட்டுமே $67.8 பில்லியன் சம்பாதிச்சிருக்கிறான் யூதன். இதுதான் அதிசயம். அப்போ அதுக்கு முந்தின மாதம் எத்தனை பில்லியன், அதுக்கு முந்தின மாதம் 2 வருஷமா எத்தனை பில்லியன் கணக்கான, மில்லியன் இல்லை பில்லியன் கணக்கான டாலர்களை சம்பாதிச்சு விட்டானா யூதன். எல்லாமே அக்டோபர் 7, 2023 அப்படின்னாலே உலகமே நடுங்கின நாள், கடவுளே கண்ணீர் விட்ட நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் 40 நிமிஷத்தில் 1200 பேரை கொண்டாங்க ஏவுகணையை போட்டு. 100கணக்கான பேரை, குழந்தைங்க, கர்ப்பவதிகள், பெண்கள், ஆண்கள், வயசான 90 வயசு கிளவியை கூட விடாமல் கடத்திட்டு போனாங்க.
யார் இந்த கேவலங்கட்ட ஜென்மங்கள், இந்த ஹமாஸ், இதையெல்லாம் தான் இந்த 2023 அக்டோபர் மாதம் அப்படின்னு வரும்போது நமக்கு அது ஞாபகம் வரும். ஆனால் இந்த மாதிரி என்ன சொல்லுதுன்னா 2023 அக்டோபர் மாதம் இத்தனை 1000 சம்பாரிச்சு விட்டான், இத்தனை மில்லியன் கணக்கான டாலர் சம்பாரிச்சு விட்டான், போன மாதம் மட்டும் 67 பில்லியன் சம்பாரிச்சு விட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. போனது என்ன பிரச்சனை, நாட்டில் என்ன நடந்துக்கிருக்கு, யுத்தம் நடந்துக்கிருக்கு, மனித உயிர்கள் அநியாயமாக போய்கிட்டு இருக்கு, அதெல்லாம் இந்த அம்மாவுக்கு பிரச்சனை இல்லை. யூதன் சம்பாதிக்கிறானே ஐயோ அப்படின்னுக்கிட்டு இருக்கு. சரி சொல்லுங்கம்மா. Alone. One people enriched, one people erased. அப்படி போடு. அதாவது யூதன் ரிச் ஆகிக்கிட்டே இருக்கானா, இன்னொரு ஜனங்கள் காசா உள்ள மக்கள்லாம் அழிஞ்சு போய்கிட்டு இருக்காங்களாம். சரி சரி சரி, இதுதான் நீ வந்து யுனைடெட் நேஷன்ஸில் வந்து மெம்பராக இருக்கிற, இதுதான் பேச்சு. சரி. Member states must impose a full arms embargo on வரா, அதாவது ஃபுல் ஆர்ம்ஸு, அதாவது முழு பலத்தோட இந்த உலக நாடுகள் இந்த யூஎன்லாம் செயல்படணுமா. எதுக்கு? யூதனுக்கு விரோதமா, இஸ்ரேலுக்கு விரோதமா. என்ன செய்யணுமா, என்ன செய்யணுமா சொல்லுங்கம்மா. suspend all trade agreements. அதாவது சஸ்பெண்ட் பண்ணணுமா. என்ன அல்ல ட்ரேட் அக்ரிமெண்ட் வணிகத்தில் உள்ள ஏன்னு கேட்டால் யூதன் மில்லியன் கணக்காக சம்பாதிக்கல, பில்லியன் கணக்காக சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கானே. நீங்களாம் உலக நாடுகள்லாம் அவங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, ஐயோ என் வயிறெல்லாம் எரியுது அப்படின்னு இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கு. சரிம்மா. and investment relations. எல்லா ரிலேஷன்லாம் தூக்கிடுங்க. எந்த ரிலேஷன், யூதனோட இஸ்ரேலோட இந்த இல்லை இருக்கிற எல்லா ரிலேஷனையும் இருக்கிறது ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் ஒரு எக்ஸிக்யூட்டிவா. ஆனால் பேசுகிற பேச்சை பார்த்தீங்களா, ஆடா பாவமே. அரேபியர் இப்போ வந்திருக்காப்புல, இவர் அரேபிய நாட்டை சேர்ந்தவர், அரேபியர். இப்போ இவர் என்ன சொல்ல, இவர் 1ஆம் நூற்றாண்டில் வந்தவர் தான். இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஐயா சொல்லுங்க. The League of Arab States appreciates the Special Rapporteur for her bold and courageous report. என்னடாது இவங்களோட இதே வேலை தான். இவங்களும் சொந்தமாக எதையும் எழுதிட்டு வர மாட்டாங்க, எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவாங்க. இப்போ இந்த அம்மா என்னென்ன சொல்லிச்சோ அதையெல்லாம் நாங்கள் ஆதரிக்கிறோம். இந்த ஜால்ரா பார்ட்டி இவங்களுக்கு சொந்தமாக எதையாவது எழுதிட்டு வந்து நாட்டில் நடக்கிறத பற்றி, அரேபிய நாட்டில் நடக்கிறத பற்றி எதையாவது சொல்லுவோன்னா, இங்கே வந்து நீ யூத வெறுப்பு பிரச்சாரம் ஏதாவது செஞ்சால் அதை இவங்களாம் ஆதரிப்பாங்க. இவங்களுக்கு இதுதான் வேலை. சரி, இப்போ இவர் யார்? பாலஸ்தீன் நாட்டுக்காரரு. இந்த பாலஸ்தீன் நாட்டுக்காரரு என்ன பேச போகிறாருன்னு பார்ப்போம். ஐயா சொல்லுங்க, நீங்களாவது ஏதாவது 4 வார்த்தை நாட்டில் நடக்கிற பிரச்சனை ஏதாவது சொல்லுங்கய்யா. Anti-Semites are those who support the genocidal government. இவருக்கு ஜெனசைடல் கவர்மெண்ட் யாரு? யூதன். இதை தவிர வேற எதுவும் எழுதிட்டு வரல. சரி, வெனிசுலா நாட்டுக்காரராக இருக்காரு போல இருக்கு. ஐயா நீங்கள் சொல்லுங்கய்யா. Why does the genocide continue? Because it is profitable, says the report. ஆளை பார்த்தா ஆம்பளையா இருக்காப்புல, பேச்சை பார்த்தா பொம்பளை குரலா இருக்கு. என்னடா இது? டிரான்ஸ்லேஷன் நடக்குதா? நடக்கட்டும் சொல்லுங்கய்யா. இவர் வெனிசுலா நாட்டுக்காரரு. இவர் என்ன சொல்றாருன்னு ஒரு விசித்திரமான சம்பவத்தை சொல்றாப்ல. சொல்லுங்க. European companies used to finance Hitler continues to be used today. அதாவது யூரோப்பியன் கம்பெனிஸ்லாம் அந்த காலத்தில் ஹிட்லருக்கு கோடிக்கணக்கில் மில்லியன் கணக்கில் டாலர்களை கொடுத்தாங்களா. எதுக்கு அப்படின்னா அந்த யூதர்களை அழிக்கிறதுக்காக. ஆனால் அதை சொல்ல மாட்டேன்ட்டாப்புல. ஹிட்லருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்களோ அதே போல் இப்போ யூதர்களுக்கு ஐரோப்பியன் கம்பெனிஸ் யூஎஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறாப்புல. வெனிசுலா நாட்டுக்காரனும் யூத வெறுப்புல தான் திரியிறான் போல இருக்கு. சரி. The attacks against Gaza is a genocidal war. அப்படி போடு. இந்த அம்மா கத்தார்னு நினைக்கிறேன், கத்தார்காரம்மா. இந்த மாதிரி 2-3 தடவை நான் பார்த்துருக்கேன் அந்த யூஎன் வாட்சில். அதில் இதை தவிர வேறு எதுவுமே சொல்லாதுங்க. அங்கேருந்து வந்தால் இஸ்ரேல் ஜெனோசைடு பண்ணுறான். அதை தவிர வேறு ஏதாவது புதுசாக எழுதிட்டு வந்து 4 வார்த்தையை சொன்னால் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அதையெல்லாம் சொல்லாதுங்க இதுங்க. அதான் இஸ்ரேல் ஜெனோசைடு பண்ணுறான் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா இவங்களுக்கு தூக்கம் வராது. This regime understands no language. இவர் யாருன்னு தெரியுங்களா? இவர் தான் கொமேனி அனுப்பியிருக்காப்ல. இவர் ஒரு பயங்கரமான ரிப்போர்ட் கொடுக்குறாப்ல. அப்படி என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாரு சொல்லுங்க. Force, not the language of law, nor the voice of civilized nations. அடே அப்பா, அதாவது இவர் வந்து சிவிலைஸ்டு நேஷனா, யூதன் வந்து சிவிலைஸ்டாக நடந்துக்கிற மாட்டேங்கிறான், எங்கே பார்த்தா ஜெனோசைடு தான் பண்ணுறான், சட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறான். அதாவது ரகசியமாக சொல்கிறாப்புல, இவன் நம்ம எந்த நாட்டுக்கும் கட்டுப்பட மாட்டேங்கிறான், அதனால அடக்குங்க ஒட்டுக்குங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது இவன் ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், சட்டத்தின்படி வாழ்கிறதில்ல, அதனால இவன் சிவிலைஸ்டாக நடக்கலை அப்படின்னு. இவங்க நாட்டில் லட்சக்கணக்கான சூனா முஸ்லீம்காரங்களை இந்த தியா முஸ்லீம்காரங்க கொண்டாங்க. அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை. இந்த கொஞ்சோண்டு முடி தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால இந்த மாசாமணியை கொண்டு போய் அடிச்சே கொண்டாங்க. நாடே காரி துப்புச்சு. ஆனால் இவர் வந்து சிவிலைஸ்டு நேசனா. இவர்
இப்போ எப்படி முழிப்பான் அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. nations. And I now call the United Nations Watch. இப்போ தான் தலைவரை பேச சொல்லியிருக்காங்க. இப்போ தலைவர் பேச போறாப்ல. Mr. President, is today's report balanced? அருமையான கேள்வி. Israel is accused of genocide 68 times. அதான் ஏண்டா நீங்கள் எல்லாம் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் தானே இருக்கீங்க, மெம்பராக தானே இருக்கீங்க. நீங்கள் வந்து பேசுனீங்க அப்படின்னா ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டோட யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு, இங்கிட்டு ஜனங்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த பக்கமும் ஜனங்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதனுடைய பிரச்சனை என்ன, இதுக்கு எப்படி சால்வ் பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு தீர்வை தானையா கொண்டு வரணும். அதை விட்டுட்டு வந்தவன் எல்லாமே ஐயோ இஸ்ரேலு ஜெனோசைடு பண்ணுறான், ஜெனோசைடு காலையிலேருந்து தான் பேசியிருக்காங்க. 68 தடவை பேசியிருக்காங்க. 68 முறை ஜெனோசைடுன்னு இஸ்ரேலை பற்றி பேசியிருக்காங்க. Now, on October 7th, the world saw Hamas start a war by invading Israel, firing thousands of rockets, massacring 1,200 people, including families and little children in their homes. அதான் இப்போ முழிக்க ஆரம்பிச்சா இனி எப்படி முழிப்பா அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. ஏன்னு கேட்டால் ஒரு நாடு செஞ்ச விஷயத்தை பேசும்பொழுது அதுக்கு முன்னாடி அந்த நாட்டுக்கு விரோதமாக என்னென்ன நடந்திருக்கு அதையும் சொல்ல வேண்டியது முக்கியம். அக்டோபர் 7ஆம் தேதி இந்த உலகமே ஒரு நட்டுங்கடு நாள், கடவுளே கண்ணீர் விட்ட நாள். அக்டோபர் 7 அப்படின்னாலே இன்னைக்கும் தெரியாதவங்களே கிடையாது. ஏன்னு கேட்டால் அப்படிப்பட்ட கொடூரம் ஹமாஸ் இஸ்ரேல் தேசத்தில் நடத்தின நாள். ஆனால் இந்த மூதேவி என்ன சொல்லுது அப்படின்னா, அக்டோபர் 7ஆம் தேதி 26 மில்லியன் ஏதோ சம்பாரிச்சு விட்டான் யூதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ 1200 பேரை இந்த ஹமாஸ் கொண்டாங்களே அந்த நாளில், 100கணக்கான பேரை கடத்திட்டு போனாங்களே, அதெல்லாம் இந்த அம்மா மண்டையில் இல்லை. ஏன்னு கேட்டால் முழுக்க இதுக்கு வந்து யூத வெறுப்பு கலாச்சாரத்தை அப்படியே திணிச்சு வச்சுருக்காங்க. மண்டை, மூளை, சதை, ரத்தம் இது எல்லாமே இத்து போச்சு. அதை சொல்லி இஸ்ரேல் ஜெனோசைடு பண்ணுறான் அப்படி சொல்லியே அப்படி ஆயிட்டாங்க. அதனால அந்த நாட்டு இஸ்ரேலுக்கு விரோதமாக என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் இவங்க கண்ணுக்கும் தெரியாது, இவங்க மூளையிலே இல்லை. அந்த யூத வெறுப்பு கலாச்சாரம் அந்த அக்டோபர் 7th இஸ்ரேலுக்கு விரோதமாக நடந்ததை அழிச்சு பிடிச்சி. சொல்லுங்கய்யா. Hamas pledged to do it again. இப்போ முழிக்கிறா பாருங்க, முழிக்க ஆரம்பிச்சிருக்கா. இப்போ சொல்லுங்கய்யா. Israel has been fighting a just war against a terrorist army which cynically embeds itself among civilians. Ms. Albanese, war is not genocide. இதான் அருமையாக சொல்கிறாப்புல. ஆனால் இதில் நமக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னு கேட்டால் யூதன் செய்கிறது யுத்தம் கிடையாது. யுத்தம் அப்படின்னா ஹமாஸ் செஞ்சது யுத்தம், ஹெசபுல்லா செஞ்சது யுத்தம், ஈரான் செஞ்சது. அவளை குழந்தைன்னு பார்த்தானா, வயசானவங்கன்னு பார்த்தாங்கன்னா, கர்ப்பிணின்னு பார்த்தாங்கன்னா, வந்தான், கடத்திட்டு போனான், கொன்னான். 40 நிமிஷத்தில் 5000 ராக்கெட்டை விட்டான். எங்கள் இராணுவ தளங்களை விட்டானா? கிடையாது. சிவிலியன்ஸ் மேலே, யூதர்கள் மேலே தான் விட்டான். அவன் குழந்தைகள் மேலே தான் விட்டான். ஆனால் யூதன் அந்த மாதிரியா செஞ்சான்? ஜனங்களையெல்லாம் போக சொல்லிட்டு அந்த பயங்கரவாதிகளோட தான் அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கு பேர் யுத்தம் கிடையாது. யூதன் செய்கிறதுக்கு பேர் யுத்தம் கிடையாது. ஈரான்காரன் அங்கேருந்து ராக்கெட்டை விட்டான், ஜனங்களை அநியாயமாக கொண்டான். ஆனால் இவன் என்ன செஞ்சான், அங்கே எங்கெங்கே இந்த இராணுவ தளங்கள் இருக்கோ அங்கே தான் அவன் கொண்டு போட்டான். இது இஸ்ரேல் செய்கிறது யுத்தம் இல்லை. ஆனால் இவர் அட்லீஸ்ட் இவர் யுத்தம்னாவது சொல்கிறாப்புல. சொல்லுங்க. In your report, there's no war at all. It's only about Israel. அதான் இந்த அம்மா ஒரு 10 பக்கம் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கு. அதில் வாரை பற்றி இல்லையா, அது இஸ்ரேலில் என்ன நடந்துச்சு அதை பற்றிலாம், ஹமாஸ் என்ன செஞ்சாங்க, ஹெசபுல்லா என்ன செஞ்சாங்க அதை பற்றிலாம் இல்லையா. இஸ்ரேல் ஜெனோசைடு பண்ணுறான்னு 68 தடவை எழுதி வச்சுருக்கான். சொல்லுங்கய்யா. We ask, why does your report never mention once the October 7th invasion and massacre or even the word Hamas? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் கேட்குறாருங்க. அக்டோபர் 7th யூதன் எவ்வளோ சம்பாதிச்சான்னு சொல்ல தெரியுது. ஆனால் அன்னைக்கு அதே நாளில் எத்தனை ஆயிரம் பேர் செத்தாங்க அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிற? ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலே இருந்துக்கிட்டு. Why does your report never once mention Hezbollah on October 8th? Joining Hamas's war, they began இதான் அக்டோபர் 8ஆம் தேதி. 7ஆம் தேதி ஹமாஸ் இந்த கொடுமையை செஞ்சான். 8ஆம் தேதி பார்த்தா ஹெசபுல்லா லெபனான்லேருந்து அவன் 1000கணக்கான ராக்கெட்டை விட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் அதையெல்லாம் இந்த பேச மாட்டேன்ருச்சு. thousands of missiles at Israel. Why does your report never once mention the Islamic Republic of Iran, which armed and trained its இப்போ முழிப்பான் பாருங்க, முழின்னு. சொல்லுங்கய்யா. and orchestrated the attack? அதான் ஏமா இந்த ஹூதிஸை, ஹெசபுல்லாவை, ஹமாஸை அவங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுத்து, அவங்களுக்குலாம் சோறு கொடுத்து, அவங்களுக்குலாம் ஆயுதம் கொடுத்து, இத்தனை வருஷமாக 25 வருஷமாக ட்ரெயின் பண்ணி அதை கரெக்டாக ஐடியா கொடுத்து கரெக்டாக அடிக்க சொல்லி கொடுத்தவன் யாருன்னா ஈரான்காரன். ஆனால் அவன் இந்த மாதிரி செஞ்சானே, இந்த கேவலங்கட்ட காரியத்தை ஏன்டா செஞ்சீங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்க மாட்டேன்ருச்சு. ஆனால் இஸ்ரேல் ஜெனோசைடு பண்ணுறான். அதுதான் இந்த அம்மா பேசுனது. Which itself fired hundreds of missiles at Israel. They openly call இவளை பாருங்க எப்படி முழிக்கிறா அப்படின்னு. சிரிப்பு தான் வரும். திரும்பவும் பார்க்கணும். முழிங்கம்மா.
ஹியூமன் ரைட்ஸ் எக்ஸிக்யூட்டிவான் யூத வெறுப்பு கலாச்சாரத்தை தண்ணி மாதிரி குடிச்சிருக்கா. Why didn't you find reason to mention them once? Distinguished delegates, this report is an inversion. Silence on aggressors, openly pursuing genocide, and demonization for democracy, defending its people from a multi-front war. அதான் யூதன் தன்னுடைய நாட்டை பாதுகாக்கணுமே, தன்னுடைய மக்களை பாதுகாக்கணுமே அப்படின்னு போராடிக்கிட்டு மல்டி வாரில் இருக்கிறானா. ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இந்த புண்ணியவதிக கேட்குறாளுங்க, எம்புட்டு சம்பாதிச்சுட்டான், அம்புட்டு சம்பாதிச்சுட்டான், இம்புட்டு சம்பாதிச்சுட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காளுங்க. Ms. Albanese, do you now understand இந்த புண்ணியவதி பேர் தான் அல்பனீஸு. ஆனால் ஜெசபேல் why a Swiss university canceled your panel this week for lack of balance? அதான் இந்த புண்ணியவதியை எல்லா யூனிவர்சிட்டிலையும் கூப்பிட்ருக்காங்க. ஆமாம், நீங்கள் தான் இந்த ஹியூமன் ரைட்ஸில் இருக்கீங்களே, வாங்க வாங்க வந்து இங்கே யூனிவர்சிட்டியில் உள்ள மாணவர்களுக்கெல்லாம் இந்த அங்கே நடக்கிற சங்கதிகளை விஷயத்தையெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல. இது போன யூனிவர்சிட்டியிலாம் இஸ்ரேல் ஜெனசைடு பண்ணுறான், இஸ்ரேல் ஜெனசைடுன்னு பண்ணுறான் அப்படின்னு சொல்ல. அப்போ இதை பார்த்த ஸ்விஸ் யூனிவர்சிட்டி என்ன சொல்லியிருக்காங்க, ஏம்மா நீங்கள் வர வேணாம், உங்களுக்கு நாங்கள் நிகழ்ச்சியை ஈவெண்ட்டை வந்து நாங்கள் வச்சுருந்தோம், இதை கேன்சல் பண்ணிட்டோம், நீங்கள் வந்தீங்கன்னா பிரச்சனை உண்டாகும். ஏன்னு கேட்டால் ஒரு பக்கமாகவே தான் எப்போ பார்த்தாலும் இஸ்ரேல் ஜெனசைடு பண்ணுறோம் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. காசாவில் அந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள், அந்த ஈரான்காரன், அந்த ஹெசபுல்லா ஹூதிலாம் என்ன செய்கிறான்னு சொல்ல மாட்டேங்கிற, அதனால நீங்கள் வர வேணாம் அப்படின்னு இந்த அம்மாவுடைய மீட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டாங்களாம். அதனால சொல்கிறாப்புல, ஏமா நீ எதுக்காக தெரியுமா ஸ்விஸ் யூனிவர்சிட்டி உன்னுடைய ஈவெண்ட்டை கேன்சல் பண்ணாங்க, இந்த வேலை செய்கிறதுனால தான். எங்கே போனாலும் நீ அதாவது ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலே வந்து ஒரு சைடாகவே நீ பேசிக்கிட்டு இருக்க. வெக்க கட்டத்தினமா ஹமாஸ் என்ன செஞ்சான், ஹெசபுல்லா என்ன செஞ்சான், ஈரான் நாட்டுக்காரன் என்ன செஞ்சான்னு ஒரு தடவை கூட மென்ஷன் பண்ணல. இவ எத்தனையோ 10 பக்கமோ 20 பக்கமோ அறிக்கை விட்டுருக்கா. அதான் கேட்குறாப்புல முழிக்கிறா. Mr. President, on April 1st, you released the report of the UN investigation, which found that the rapporteur's trip in Australia was funded by external groups. Ms. Albanese, will you release the documentation? Who funded? அப்படி போடு. அதான் கேட்டேன். இவர் தெரியுதுங்களா, இவர் என்ன சொல்ல போகிறாரு, இவர் என்ன ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் அதிசயம். ஏன்னு கேட்டால் இந்த புண்ணியவதி நியூசிலாந்து போயிருக்கு, ஆஸ்திரேலியா போயிருக்கு. அங்கே நியூசிலாந்து ஆஸ்திரேலியா போனது அங்கே உள்ள இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பாலஸ்தைன் அசோசியேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு குரூப் இருக்காங்க, தொண்டு நிறுவனங்கள் இருக்காங்க இவ்வளோ இருக்குது. அவங்கெல்லாம் இந்த அம்மாவுக்கு அங்கே நியூசிலாந்துலேயும் ஆஸ்திரேலியாவிலையும் எல்லா விதமான உதவியும் செஞ்சுருக்கிறாங்க, எல்லா விதமான செலவு பண்ணி கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான டாலர்கள் இந்த அம்மாவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டால் அங்கே போய் ஆக்டிவிஸ்ட்லாம் கூப்பிட்டு பெரிய பாலஸ்தைன்னு அப்படிங்கிற கோஷை எழுப்பி அங்கே ரோட்டில் அங்கே பெரிய காலேஜுக்கு முன்னாடி யூனிவர்சிட்டிக்கு முன்னாடியெல்லாம் பிரச்சாரம் பண்ணியிருக்குது. அப்போ அதுக்காக அவங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பாலஸ்தீன் அசோசியேஷனில் உள்ளவங்க எல்லாம் மில்லியன் கணக்கான டாலரை இந்த அம்மாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் உலகத்தில் உள்ள புண்ணியவான்கள்லாம் அந்த தொண்டு நிறுவனங்களுக்கு காசு அனுப்புகிறாங்க. ஏன்னு கேட்டால் பாலஸ்தீனை வளமாக்குறதுக்காக அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, யூதனை அழிக்கிறதுக்காகத்தான் அந்த தொண்டு நிறுவனத்துக்கு காசு கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, யாரெல்லாம் யூத வெறுப்பு கலாச்சாரத்தை பிரச்சாரம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதில் ஒரு புண்ணியவதியாக தான் இந்த புண்ணியவதி மாறி போச்சு. எங்கே போனாலும் யூத வெறுப்பு கலாச்சாரத்தையே பேசியிருக்கு. அதனால தான் பாவம் சரியான அடி விழுந்திருக்கு. இப்போ இந்த புண்ணியவான் என்ன ரிப்ளை கொடுக்க, ஏன்னு கேட்டால் இவர்கிட்ட தான் கேட்டிருக்காப்புல, இந்த டாக்குமெண்டெல்லாம் ரிலீஸ் செய்யி அப்படின்னு இவர்கிட்ட கேட்குறாப்புல. அதுக்கு இந்த பிரசிடென்ட்டு என்ன வார்த்தை சொல்ல போகிறாரு அப்படின்ட்டு மட்டும் பாருங்க. We will continue then with the next speaker. ஆடா கேவலமே. பார்த்தீங்களா, சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. எதுக்காக தெரியுமா சிரிக்கிறான் அந்த எசபேலு? ஏன்னு கேட்டால் இந்த புண்ணியவான்ட்ட அத்தனை கேள்வியும் கேட்டாப்புல அவர். என்னையா நீ வந்து கவுன்சிலை நடத்துறியே, நீ பிரசிடெண்ட்டாக இருக்கியே, இது பேலன்ஸா? இஸ்ரேல் தேசத்தில் நடந்தது என்னன்னு ஏதாவது ஒரு வார்த்தையாவது எவனாவது ஏதாவது சொன்னானா? அதுக்கு கேட்கறதுக்கெல்லாம் மண்டைய ஆட்டிக்கிட்டு இருக்கியே, அதுக்கு ஏதாவது பதில் சொன்னியா? அதோட இந்த அம்மா ஏகப்பட்ட ஃபண்டெல்லாம் வாங்கியிருக்கேன் இந்த தீவிரவாத இயக்கங்கிட்ட, தொண்டு நிறுவனங்கிட்ட, அதை பற்றி ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கவும் உடனே இந்த மனுஷன் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, போதும் நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் பேசுங்க அப்படின்ட்டாப்புல. நான் கூட என்னடா இந்த இவ்வளோ நேரம் அப்படியே விரக்தியில் இருந்தவ திடீர்னு சிரிக்கிறாளே சந்தோஷமா அப்படின்னா, ஏன்னு கேட்டால் இந்த பிரசிடென்ட் என்ன செஞ்சுட்டாப்புல அப்படின்னா, போதும் அதெல்லாம் நீங்கள் பேசுனதெல்லாம் போதும், நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் வேறு ஏதாவது பேசுங்க. அப்போ இஸ்ரேலுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி இஸ்ரேலில் நடந்த காரியத்தையெல்லாம் எடுத்து சொல்லி ஏதாவது கேள்வி கேட்டால் அதுக்கெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலே
இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலே அங்கேயே இடம் கிடையாது யூதனுக்கு. இஸ்ரேலுக்கு அங்கேயே இடம் கிடையாது. அதுதான் இப்போ பரிதாபமான ஒரு நிலைமை. யூத வெறுப்போடு பேசுனா நல்லா சிரிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அப்போ எப்போ வந்தாலும் இந்த அம்மா எப்போவும் இந்த புண்ணியவன் பக்கத்துலேயே தான் உட்காரும். நானும் பார்த்துருக்கேன். அப்போ இவர் பார்க்குற பார்வையை பார்த்தாலே தெரியுது. ஏன்னு கேட்டால் விரக்தி அடைஞ்சிட்டாலே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காப்புல. இந்த அம்மா விரக்தி அடைஞ்சிட்டாருன்னா இவர் ரொம்ப வருத்தப்படுவாப்புல. அதனால இந்த அம்மாவை சந்தோஷப்படுத்துகிற விதமாக அவர் உடனே வேறு யாராவது பேசுங்க, என்ன இப்போ என்ன பேசுனாங்க, ஏது பேசுனாங்க அதெல்லாம் நான் கேட்க கிடையாது. யாரை பற்றி பேசுனாங்க அதை பற்றிலாம் நான் கேட்க கிடையாது. என்ன சொன்னாங்க அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. வேறு யாராவது பேசுங்க அப்படின்ட்டாப்புல. இதை கேட்டதுமே இந்த புண்ணியவதிக்கு சந்தோஷம் வந்துருச்சு. இதுதான் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுடைய நிலைமையே. அவங்களே யூதனோட வெறுப்பாத்தான் இருக்காங்க. அதனால பாவம் யூதனுக்கு எங்கே போனாலும் நியாயம்லாம் கிடைக்க போகிறதில்ல. அவன் தான் அவனை காப்பாற்றிக்கணும். இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸாக இருந்தாலும் அது யூதனுக்கு கிடையாது. இஸ்ரவேல் அப்படின்னு வரும் பொழுது அங்கே பாவம் அவனுக்கெல்லாம் நியாயம்லாம் அங்கே கிடைக்காது.